சார் ரவுடிங்ல உயிரோட பிடிக்க மாட்டேங்கிறீங்க? ஏதாவது பிளான் என்கவுண்டரா? இது வரைக்கும் நடந்த ரவுடிங் என்கவுண்டர்லாம் போலீஸ் வேணும்னு பண்ணல. காயம்பட்டதா ஏன் சார் டிராமா ஆடுறீங்க? பாத்தீங்களா, நாங்க அவங்கள உயிரோட பிடிக்கணும் தான் நினைச்சோம். அவனும் எங்களை அட்டாக் பண்ணா. சார் சின்ன காயம் தானே சார், ஒரு வாரத்தில் ஆறிடும். நீங்க என்கவுண்டருங்கிற பேர்ல பல பேத்த கொல்லுதீங்களே சார். ஹலோ, என்ன சார் பேசுறீங்க? என்ன பேசுறீங்க நீங்க? எங்க உயிரே போனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பேட்டி எடுக்கணுங்கிறதுக்காக ஒரு டெரரிஸ்ட் கொண்டாந்து உயிரோடு நிறுத்தணுமா? இதை தவிர வேற காரணமே இல்லையோ? நடந்த உண்மை தானவே சொல்ல முடியும். காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல சார். எந்த ஒரு உயிரையும் கொல்லக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய ரூல். பட் டிபெண்ட்ஸ் ஆன் சிச்சுவேஷன். We will do it. That's all. இதுக்கு ஏதாவது அரசியல் பின்னணி இருக்கா? இல்ல. வருஷம் ரவுடியை பிடிக்கிறேன்னு சொல்றீங்க. என்னதான் சார் உங்க டார்கெட்? கண்டிப்பா இந்த வருஷம் எங்க கண்ட்ரோலுக்கு வந்துரும். ஏன்னா ரவுடிங் லிஸ்ட் ரெடி ஆயிட்டு. அவனுங்களும் என்கவுண்டர்ல போட்டு தள்ள போறீங்களா சார்? சார் எங்களுக்கு உயிரோட பிடிக்கணும் தான் ஆசை. அவனுங்களை பிடிச்சாதான் எங்களுக்கு சில விஷயங்கள்லாம் கிடைக்கும். டெரரிஸ்டோ அக்யூஸ்டோ அவனை உயிரோட பிடிச்சாதான் அவன் எப்படி செயல்படுறான், அவனுக்கு எங்கே இந்த உதவிகள் கிடைக்குது, இங்க எப்படி ஊடுருவா, எல்லா உண்மைகளை எங்களால் கண்டுபிடிக்க முடியும். பட் நாங்க அவனை அட்டாக் பண்ண போறப்போ எதிரி எங்களை அசால்ட் பண்ணானா நாங்க என்ன சார் பண்ண முடியும்? சோ வேற வழி இல்லாம தான் என்கவுண்டர் பண்ண வேண்டியிருக்கு. எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் ஆன் சிச்சுவேஷன். அடுத்தாப்புல யார் சார் சொன்னா தலைமை வேறுவான். நம்ம இதோட பிரஸ் மீட்டை முடிச்சுக்கிறோம். எல்லா பதிலும் மடப்பலா இருக்கு. ஏப்பா சமுத்திரபாண்டி, நிச்சயம் தான் பண்ணியாச்சு, தேதியை குறிச்சிட வேண்டியதானே? மாப்பிள்ள டிவில ரிப்போர்ட்டரா வேலை செய்யறதுனால ஊர் ஊரா சுத்திட்டு இருக்காரு. அவர் ஒரு தேதியை குறிப்பிட்டு சொன்னா அந்த தேதியில கல்யாணத்தை வச்சுட்டு போறோம். உங்க அக்காவுக்கு அப்புறம் எனக்கு யார் இருக்கா மாமா? நீங்க தானே எனக்கு அப்பா அம்மா எல்லாமே. உடனே கல்யாணம் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எப்ப சௌகரியமோ அப்போ வச்சுக்கோங்க. அதுக்குன்னு வருஷ கணக்காவா தள்ளி வைக்க போறீங்க? இந்த மாசம் 18, 27. அதை விட்டா நெக்ஸ்ட் மந்த் எல்லா நாளும் முகூர்த்த நாள் தானே. மாப்பிள்ள ரொம்ப வேகமா இருக்கார் போல இருக்கு. விட்டா காயத்ரியை தூக்கிக்கிட்டு மாப்பிள்ள பில்லாட மாதிரி குதிரையில போயிருவாரு போல இருக்கு. பாட்டி, அது பின்லாடன் இல்ல, பிருத்திவிராஜன். பேரை கூட மாத்திட்டாங்களா சந்தோஷ்? என்னப்பா இது? இதை ஏமா நீ பாக்குற? கல்யாண பட்ஜெட் தான். என்னையா கத்திய வச்சு விளையாடிட்டு இருக்க? கையை கையை போற கீழே வையாத. என்ன நீ அறிவில? என்னங்க கள்ளி உட்காருங்க, சுத்தி போடணும். எனக்கு எதுக்கு திருஷ்டி? பிள்ளைங்க சுத்தி போடு. உங்களுக்கு தான் நிறைய திருஷ்டி போடுது. கள்ளி உட்காருங்க, சேர்ந்து உட்காருங்கண்ணா. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, அம்மா கண்ணு, ஆயா கண்ணு, அந்த கண்ணு, இந்த கண்ணு எல்லாம் பொறிஞ்சு போகணும். துப்பியா? துப்புமா. கத்தி கீழ்படுறா. ராணி உனக்கும் சுத்திக்கா, உனக்கு தான் ஓவர் திருஷ்டி. அம்மா என்னையா? ஏய் சந்தோஷ், என்னடா இது? கைய போய் கட்டு. என்னையா என்ன ஆச்சு? கைய காட்றா. ஐயோ நிச்சயதார்த்த போட போய் கிழிக்கிற. எனக்கு புள்ள மயக்கம் போட்டு போய் தண்ணி எடுத்துவாங்க. ஐயோ என்னடா நீ? சந்தோஷ் எனக்கு தண்ணி தள்ளியா? என்ன பண்ணி? அத ரத்தத்தை பார்த்தா மயங்குவேன் தெரியும். சவக்கற இல்ல இலவச டவுன்லோடுக்கு condom.org. ஏன் சார் ரவுடிங்ல உயிரோட பிடிக்க மாட்டேங்கிறீங்க? ஏதாவது மஞ்சு, ஏய் மஞ்சு, உங்க அப்பா டிவில பேசிட்டு இருக்காரு, வந்து பாரு. காயம்பட்டதா ஏன் சார் டிராமா ஆடுறீங்க? யாரு? நம்ம விருந்தாளி அப்பாவா? உன் தலையெழுத்து, நீயே பாரு. மஞ்சு 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 ப்ளீஸ் மஞ்சு, கொடு மஞ்சு, கொஞ்ச நேரம் பாத்துக்கிறேன். உங்க அப்பா வீட்டுக்கு வந்து 10 நாளாவது மஞ்சு, ப்ளீஸ் மஞ்சு. ஆரம்பிச்சியா உன் ராமாயணத்தை? இப்படி வாழும் போதே நீ எல்லாம் இப்படி ஊரறிய தாலி கட்டியிருந்தா அவ்வளவுதான். சைக்கிள் நிறுத்திட்ட? டேய் என்னாச்சுடா? எல்லாம் வழக்கம் போல நடக்கிறதா. 5 நிமிஷம் இரு, ட்ரெயின் வந்திருக்கு. அங்க பாரு. என்னடே சந்தோஷ், மறுபடியும் பல்சர் ரிப்பேரா? எடேய் எத்தனை நாள்ல இதை வச்சு ஒப்பேத்த போற? ஒழுங்கா பேரச்சம்பளத்துக்கு போட்டுட்டு கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு வாடே. ஏலே அவன் சொல்றான்னு பேரிச்சம்பளத்து போட்டாடே, ₹1,00,000 கொடுத்து ஷோரூம்ல எடுத்துக்கிடுவாங்கடே. ஏய் கிண்டல் பண்ணாடே. அக்கா வேணா நான் டிராப் பண்ணிட்டேமா கடையில. அப்பா சாமி நான் பாத்துக்கிறேன், நீங்க முதல்ல கிளம்புங்க. சரி வாங்கடே. என்னடா இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? அதான் முடிச்சல, வா. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. உட்காரு. நில்றா. போ.
ஐயோ மறந்துட்டேன். சந்தோஷ், அப்பாவோட கண்ணாடிக்கு ஃப்ரேம் ஆட்ட கொடுத்திருந்தேன். ஈவினிங் வரும்போது வாங்கிட்டு வந்துறியா? சந்தோஷ். சொல்லுக்கா, என்ன? மருந்து வாங்கி. ஐயா சாமி, நீ கிளம்பு, நானே போய் வாங்கிக்கிறேன். ஆளை பாரு, மருந்தா. அக்கா டாடாக்கா. டாடாடா, போய் டாடா டாடா டாடா. இல்லை காலங்கத்துல என் கடைக்கு முன்னால இருந்து டாட்டா எல்லாம் விட்டுட்டு இருக்க போல. என்னாச்சு கார்த்திகா? டேய் மணி, சந்தோஷ் எங்கடா? எங்களெல்லாம் பார்த்தா ஆம்பளை தெரியலையோ? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடே. அவன் ஒரு ஆளு தான் நம்ம குரூப்லயே நல்லா படிக்கிறவன். அவன் இல்லாம இந்த ப்ராஜெக்ட் எப்படிடா முடிக்கிறது? ஹலோ, அவன் பல்சர் ரிப்பேர் ரெடி பண்ணிக்கிட்டு வருவான். நீ கிளாஸ்க்கு போ. பெரிய படிப்பாளி. கிளாஸுக்கு போய் படிக்கிற வேலையை பாருங்க. படிச்சு போடே. படிப்பை பத்தி நீ பேசாத. நீ பெரிய படிப்பாளி தான். Good morning, sir. Why late? சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. Just forget it. What about your project? சீக்கிரம் முடிச்சிடும் சார். Okay, carry on. அப்பா, 2003 மாடல் ஸ்ப்ளெண்டர் 20,000 ரூபாய். 6 வருஷம் ஆயிடுச்சம்மா. வேற பல்சர் 40,000. 40,000 ரூபாய். அப்பா பாவம் இல்லடா. என்னங்க, இந்தாங்க என் பங்கு என் பிள்ளைக்கு. இதையும் வச்சுக்கோங்க. அப்பா உன் பொண்ணு சேர்ந்து நல்ல வண்டியை வாங்கி கொடுங்க என் பிள்ளைக்கு. பாத்தியாமா, உங்க அம்மா சேர்த்து வச்சிருக்க சிறுவாட்டு பணம் 500 ரூபா நோட்டு. புருஷனுக்குனா பணம் வெளியே வர மாட்டேங்குது, பிள்ளைக்குனா வந்து கொண்டாங்க. சும்மா இருங்கப்பா, உங்களுக்கு அம்மாவை கிண்டல் பண்றேன்னா தூக்கமே நல்லா கேளுமா. அப்பா, 2005 மாடல் ஸ்ப்ளெண்டர் 20,000 ரூபாய். நல்லா விசாரிமா. வண்டி நல்ல கண்டிஷன்ல இருக்கா, பெட்ரோல் கன்சப்ஷன் வருமா, இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கான்னு கேட்டுரு. அதுக்கு தான்ப்பா சிங்கிள் ஓனரா பாத்திருக்கேன். 94452. ஆமா, என்ன 3 பேரும் நியூஸ் பேப்பர்ல பொம்மையா பாக்குறீங்க? பொம்மை பார்க்கல செல்லம், உனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். ஹை, ஜாலி ஜாலி. பாத்தீங்களா? ஆமா, அதையும் பேப்பர்ல பாக்குற. உன் கடையிலே ஒரு நல்ல பொண்ணா பார்க்க வேண்டியதானே? டேய், அட்ரி அவனை. கல்யாண ஆசை பத்தி அவனுக்கு. சோம்பப்படி 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 சோம்பப்படி. டேய் எருமாடு, பெல் அடிக்கிறது காரணம் இல்ல. நீயே போய் தர. லூஸ். யார் நீங்க? நான் கீழ் வீட்டுக்கு புதுசா வந்திருக்கேன். நான் கீழ் வீட்டுக்கு புதுசா வந்திருக்கேன். பால் காய்ச்சன, அதான் குடுத்துட்டு போலான்னு வந்தேன். நீ போய் ஆம்லெட் போடு போ. உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். அது யாரு, உங்க பொண்ணா? ஆமா, இவன் சின்னவன். காலேஜ் முடிச்சிட்டு கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிட்டு இருக்கான். அப்படியா? அம்மா வரேன் புள்ள. பாப்பா எதுக்கோ கூப்பிடுது, நான் கிளம்புறேங்க. இருங்க, சொம்ப கொடுத்துறேன். அது எங்கெங்க போகுது, நாளைக்கு காலையில வாங்கிக்கிட்டா போச்சு. சரி. அப்பப்போ போர் அடிச்சிச்சுன்னா கீழே வந்து பேச்சு கொடுத்துட்டு இருங்க. சரிங்க. அப்படியே பாப்பாவை அடிக்கடி கீழே அனுப்புங்க. சரி, நான் வரேங்க. டிவி பார்த்துக்கிட்டே பாடம் படிச்சா எப்படி ஏன் மண்டையில ஏறும்? வா சாப்பிடலாம், வா. குடு. மா, ஏன் சும்மா கத்திட்டே இருக்க? டேய், தம்பிக்கு இன்னைக்கு 2 முட்டை. என்ன உங்ககிட்ட உனக்கு பேச்சு? அக்கம் பக்கம்னா 4 பேர் பேசி பழகத்தான் செய்வாங்க. அதுவும் புதுசா கொடுத்துட்டு வந்திருக்கிறவங்க. எனக்கு என்னமோ உங்களை பார்த்தாலே பிடிக்கல. ஏன் பிடிக்கல? அது என்ன ராத்திரில பால் காய்ச்சல் பழக்கம்? ஏய், அது அவங்க ஊர் வழக்கமா இருக்கலாம், உனக்கு என்ன போச்சு? அது என்ன புது வீட்டுக்கு பால் காய்ச்சின மாதிரி இருந்தது? ஏதோ புது பொண்ணு பால் கொண்டு வந்த மாதிரி இருந்தது. போட்டு என்ன பாரு, நல்லா கூட்டமா கூட்டமா அத ரொம்ப பேசுது. இந்தா. என்ன உன்னை மூலையில நிறுத்திட்டேனேன்னு பாக்குறியா? கவலைப்படாத, அப்பப்ப நான் உன்னை வெளில கூட்டு போறேன். டேய் பைக்க தொடாதடா. டேய், புது பைக்கம் டே. போடா, நீ இன்னும் TS50ல தானே ஸ்கூலுக்கே போற. காயத்ரி, இங்க வாயா. என்னடா? யாரோ வீட்டுக்கு முன்னாடி பைக் நிறுத்திட்டு போயிருக்காங்க. அப்பா அதை போய் தொடச்சிட்டு இருக்காரு பாரு. அடுத்தவன் வண்டியை துடைக்கணும்னு எனக்கு என்ன வேண்டுதலா? ஏய்,
இது உனக்கு வாங்கின வண்டிடா. என்னப்பா சொல்றீங்க? ஆமா சந்தோஷ், எவ்வளவு நாள் தான் நீ சைக்கிள்லயே போவ? அதனால தான் உனக்கு தெரியாம நாங்களே போய் வாங்கிட்டோம். வாங்கினதான் வாங்குனீங்க, புது வண்டியா வாங்கிருக்கலாம்ல. பாரு நம்பர 1947 தாத்தா பிறந்த வருஷம். வண்டி பழசா இருக்கேன்னு பார்க்காதய்யா, பாசத்தை பாரு. இதுக்கே எவ்வளவு சிரமப்பட்டிருக்கோம் தெரியுமா? சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க. நான் இப்போதைக்கு இதை ஓட்டிக்கிறேன். சரி போலாம். ஒரு நிமிஷம் இரு. ஏன்? அப்பா ஆ. வாங்க, எதுக்குடா? வண்டியில ஏறுங்கப்பா. இத புடி. ஆஹா இரு 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 இப்போ உட்காரு. டேய் பாத்துடா. போலாம். ராணி, டாடா டாடா. நல்லா ஓட்டுறேன்லம்மா. யாரு என் பிள்ளையாச்சே? என்னடா இந்த விரட்டுற வண்டி? என்னது வேகமா? ப்ளீஸ் வேகமா ஓட்டினா சாவியை பிடிக்கிட்டு மறுபடியும் சைக்கிளை கொடுத்துருவேன். சரி சரி சும்மா சரி. இருக்கா? ஏய் இருடா. பாத்து பத்திரமா ஓட்டி சரிம்மா, போறாசா. சரிம்மா. மெதுவா தான் போகணும், போக விரட்ட மாட்டேம்மா. கூடாது. இந்தா இத போட்டுக்கோ. இதெல்லாம் தேவையில்லப்பா. போடுறா. போலீஸ் பார்த்தா போட்டுக்கிறேன். ஏய் இது பயத்துக்கு போடுறது இல்லடா, உன் பாதுகாப்புக்கு போடுறது. ஒழுங்கா போடு. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. போடுமா. பாத்துக்கலாம்ப்பா. இப்படி போட்டுக்கணும். பை 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 பை. பாய்ப்பா. அப்புறம் சந்தோஷ், ஈவினிங் வீட்டுக்கு வரது கொஞ்சம் லேட் ஆகும், நானே வந்துடுறேன். நீ எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம். ஓகேக்கா. என்னடா புது பைக் வாங்கினதை மஞ்சு கிட்ட காட்டணுமா? நீ எல்லாம் திருந்த மாட்ட, நான் அவளை ப்ளீஸ் வச்சுக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ்க்கா. ரொம்ப வழிறான். டேய் உன்னை ஏன் ஆக்க கிட்ட கூவே? ஏன் இப்படி ஆரம்பிச்சிட்டு இருக்கே? ஏ யோ ஏலே. கலியா. ஐயோ அங்கிள், வாங்க அங்கிள். என்ன அங்கிள் இந்த பக்கம்? இந்த பக்கமா ரெட்டப்பாலம் பலமா இருக்கான்னு தட்டி பார்க்க வந்தேன். இல்ல ஆறு அமுக்கிட்டே இருக்கியா? வாழ்க்கையில ஆறு அடிக்க மாட்டியா? இல்ல அங்கிள், Night. அது வந்து இல்ல அங்கிள். நிப்பாட்டு. முதல்ல இந்த அங்கிள் சொல்றத நிப்பாட்டு. ராமஜெயம் எழுதுற மாதிரி போயிட்டே இருக்க. இல்ல அங்கிள், புது வண்டி வாங்கியிருக்கேன். புது அதுக்காக வண்டி. தான். இந்த வண்டிக்கு சுருட்டி போடுறது நான் தான். இந்த வண்டிக்கு ஷூரிட்டி வேற இருக்கும். அங்கிள் ஒரு ரவுண்ட் ஓட்டி பாக்குறீங்களா அங்கிள்? ஏன் ஓட்ட தெரியாதா? யாருக்குலாம் ஓட்ட தெரியாது? ஓட்டுவேன். ஆனா ஸ்டாண்ட் போட தெரியாது. என்னென்ன பேந்த முடிச்சிட்டு இருக்கிற? வந்தமா இறக்கணுமா போன மாட்டேங்கணும் போ. உள்ள வேலையை விட்டுட்டு இங்க எதுக்கு வந்த? ஹாய். அது வந்து உள்ள காத்து வரல. காத்து வாங்குற சாகர காதல் பண்ணுவீங்க, அதே உள்ள வருவீங்க. துணி வாங்குற கஸ்டமருக்கு கலரை மாத்தி மாத்தி கொடுப்பீங்க. உள்ள அக்கா கொடுத்தாவ. அக்காவா? இல்ல ஏகப்பட்ட அக்கா உள்ள இருக்க. எந்த அக்கால? பைக் சூப்பரா இருக்குடா. ஆமா, எனக்கெல்லாம் ட்ரீட் கிடையாதா? உனக்கு இல்லாமையா? எங்க போலாம் சொல்லு. சினிமா, பார்க், ஹோட்டல். அப்பா சாருக்கு அவ்வளவு தைரியமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அதெல்லாம் வேண்டாம், நீ முதல்ல கிளாஸ் கிளம்பு. சரி கிளம்பு. ஈவினிங் மீட் பண்ணலாம். பை. ஓகே.